மாப்ள என்ன மாமா? ஏன் மாப்ள இப்படி இருக்க? எப்படி இருக்காங்க? உனக்கும் உன் பொண்டாட்டிக்குமே தொடர்பு இருக்குன்னு ஆபீஸ் ஃபுல்லா எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா அதை கேட்டும் கேட்காத மாதிரி இருக்க. உன்னால எப்படி மாப்ள இப்படி இருக்க முடியுது? இதுவே வேற ஒருத்தனா இருந்தான்னு வச்சுக்கோ, பேசுனவன் காதுல ஓங்கி ஒரு அறைய வச்சு அது என் பொண்டாட்டிடா, இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருன்னு சொல்லியிருப்பான். நீ என்னடானா அதை கண்டு காணாத மாதிரி இருக்கிய மாப்ள. இப்படி கல்லு மாதிரி எப்படி அவனால இருக்க முடியுது? பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு மாப்ள. இப்ப மட்டும் பேசாத, மத்த நேரத்துல வாய்கிலேயே பேசு. நீதான் இப்ப இருக்கேன்னு பார்த்தா தங்கச்சி உன்னை விட ஒரு படி மேல, ரொம்ப மோசம். நீ மலையில இருந்து குதிக்க சொன்னா கூட சரின்னு அப்படியே குதிக்கும் போல இருக்கு. உன்னாலதானே தங்கச்சி சொந்த கம்பெனிலேயே லேபர் மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு. ஏன் மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டு இருக்க சொல்லு மாப்பிள்ள. அது சரி, நான் ஒரு லூசு பைய உங்ககிட்ட வந்து சொல்றேன் பாரு. நீதான் சரியான கல்லூனி மகனாச்சே, உங்ககிட்ட பதில் எதிர்பார்க்க முடியுமா? இந்த பிரச்சனைக்கு எப்பதான் முடிவு கிடைக்க போதுன்னு தெரியல. இங்க வாயேன். என்னடி சொல்லு. நான் சொன்னது இப்போது நம்புறியா? என்னடி சொல்ற? புரியல. சஞ்சு சார் நம்ம பேசினதை கேட்டு கேட்காம போறாரு பாத்தியா? என்னடி சொல்ற? சஞ்சு சார் நம்ம பேசினதை கேட்டுப்பாருன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் இல்ல, நல்லா கேட்டிருக்கோம். கேட்டும் கண்டுக்காம போறாரு. ஏன் எதுவும் கேட்காம போறாரு? எப்படி கேட்க முடியும்? திருடனுக்கு தேல் கொட்டினா பொத்திக்கிட்டு தானே போக முடியும். கத்துனா மாட்டிக்க மாட்டான், அதனாலதான் அமைதியா போறாரு. அதுவும் சரிதான். சஞ்சு சார கூட விட்டுடு. இந்த அபி எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தா வேலைக்கு சேர்ந்த 4 நாள்ல சஞ்சு சார கரெக்ட் பண்ணிருப்பாங்க. நல்ல சாமர்த்தியசாலிதான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மாசத்துக்குள்ள கண்டிப்பா சஞ்சு சார முழுசா உங்க கைக்குள்ள போட்டுப்பாங்க பாரு. எல்லாம் இந்த வெள்ளத்தோல் பண்ற வேலை. ஆமா ஆமா. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டி. நாமளும் அபி மாதிரி லட்சணமா கலரா இருந்தா சஞ்சு சார் மாதிரி ஒரு பணக்காரனை பிக்கப் பண்ணி செட்டில் ஆயிருக்கலாம். நாம இப்படி துணி தச்சு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருந்திருக்காது. என்ன பண்றது, நம்ம அவளை மாதிரி பல பலன் இல்லையே. ஐயோ, இங்கதாண்டி இருக்காங்க. எல்லாம் பண்ணிட்டு நான் பார்க்க ஒண்ணு தெரியாத மாதிரி போறாங்க பாரு. எல்லாம் கலிகாலம். விடுடி, அவ என்னமோ பண்ணிட்டு போறா. உங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல? முதல்ல அங்க இருந்து பேசிட்டு இருந்தீங்க, இப்ப இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா வேலையை பாருங்க, இல்ல வேலையை விட்டு தூக்கிடுவேன். சரிங்க சார், மன்னிச்சிடுங்க சார். அடுத்தவங்கள பத்தி பேசுறதே வேலையா போச்சு. மேடம், எதுக்கு மேடம் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? நீங்க இந்த கம்பெனியோட ஓனர். நீங்க எதுக்கு உங்க கம்பெனில கஷ்டப்பட்டு லேபர் மாதிரி ஒர்க் பண்ணணும்? சார் மீட்டிங்ல உங்களை அவரோட ஒய்ஃப்னு ஏன் எல்லார்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலன்னு எனக்கு தெரியலைங்க மேடம். நீங்க ஏன் அதை ஏத்துக்கிட்டு இங்க இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியலைங்க மேடம். நீங்களும் சஞ்சீவ் சாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அது தெரியாம இந்த கம்பெனில இருக்கிற எல்லாரும் உங்க 2 பேர் காது படவே தப்பு தப்பா பேசுறதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு சார். அதை இப்போ உங்ககிட்ட சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்ல. அதனால இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க, எல்லாம் தானா சரியாயிடும். சரிங்க மேடம். சார், அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க மேடம். நான் சஞ்சீவோட ஒய்ஃப்ங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். கண்டிப்பா சொல்ல மாட்டேன் மேடம். என்னால இந்த விஷயம் வெளியே போகாது. சரிங்க மேடம். சஞ்சு சாருக்கும் அபி மேடம்க்கு இடையில கனெக்ஷன் இருக்கு. இந்த பிரச்சனையை இப்படியே விட்டா இது ரொம்ப மோசமாயிரும் போல இருக்கே. என்ன பண்றது? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.
வர சொன்னீங்க? தங்கச்சி, இன்னைக்கு ஆபீஸ்ல எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து உன்னையும் மாப்பிளையும் சேர்த்து தப்பு தப்பா பேசுனது உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ம். மாப்பிள்ள காதுபடவே ஆபீஸ்ல உன்னையும் மாப்பிளையும் வச்சு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள அவங்கள எல்லாம் தட்டி கேட்பான்னு பார்த்தா எதுவுமே கேட்க மாட்டான். ஏன்டா இத பத்தி எதுவுமே கேட்க மாட்டான்னு கேட்டா எந்த பதிலும் சொல்லாம கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காமா. இந்த விஷயத்துல மாப்பிளையே சும்மா இருக்கும்போது உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேருமே உங்களை பத்தி ஆபீஸ்ல தப்பா பேசுறதை கேட்டு கேட்காத மாதிரி இருக்கீங்க. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி ஒரு நாள் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அதான் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்பவே அக்கா கிட்ட போய் மாப்பிள்ள உன்னை ஆபீஸ்ல ஒய்ஃப்னு யாருக்கிட்டையும் சொல்லல, சொந்த கம்பெனிலேயே உன்னை ஒரு வேலைக்காரியா தான் நடத்துறான்னு நான் சொல்ல போறேமா. மாப்பிள்ள உன்னை ஒய்ஃப்னு ஆபீஸ்ல சொல்லாதனாலதான் உன்னையும் மாப்பிளையும் வச்சு ஆபீஸே தப்பா பேசுதுன்னு அக்கா கிட்ட சொல்ல போறேமா. நான் அக்கா கிட்ட உண்மையை சொல்லும் போது நீ என் கூட இருக்கணும். அதுக்குதாம்மா உன்னை நான் கூப்பிட்டேன். வாமா போலாம். வரமாட்டல்ல? உன் புருஷனை போட்டு கொடுக்க நீ சப்போர்ட் பண்ண மாட்டல்ல? நீ வரலனாலும் பரவாயில்ல, நான் அக்கா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லத்தான் போறேன். அண்ணே அண்ணே வேண்டாம் அண்ணே, அத்தை கிட்ட மட்டும் சொல்லாதீங்கண்ணே. தங்கச்சி, நீ வேணா பொறுமையில பூமாதேவியா இருந்துட்டு போ. என்னால அப்படிலாம் இருக்க முடியாதுமா. அக்காவுக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சு அவங்க இந்த பிரச்சனை கையில எடுத்தாதான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும். தயவு செய்து என்ன தடுக்காத, தள்ளுமா. அண்ணே அண்ணே தயவு செஞ்சு சொல்லாதீங்கண்ணே. நீங்க போய் அத்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா அவங்க சஞ்சீவை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஓஹோ, ஆபீஸ்ல நீ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுவ, அது உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆபீஸ்ல உன்னை பத்தி எல்லாரும் தப்பா பேசுவாங்க, அதுவும் உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா மாப்பிள்ளைய அக்கா தப்பா நினைச்சிட கூடாது, அதான உன் பிரச்சனை. நீ இப்படி அவனை நினைச்சு உருகிறதுனாலதான் அவன் இப்படி ஆடுறான். உன்ன மாதிரி ஒரு பொண்ண இவ்வளவு கஷ்டப்படுத்தினதுக்கு அவன்லாம் அக்கா கிட்ட திட்டு வாங்குறது தப்பே கிடையாது. நான் சொல்லத்தான் போறேன். அண்ணே புரியாம பேசாதீங்கண்ணே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். என்ன நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளு. முதல்ல நான் சொல்றதை நீ கேளு. புருஷனை காப்பாத்துறேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத. பேசாம நீ என் கூட வா. அக்கா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லும் போது நீ என் கூட இருக்கணும். அண்ணே, அத்தை சஞ்சு மேல பெரிய மரியாதையை வச்சிருக்காங்க, அதை நாம இப்படி அவசரப்பட்டு கெடுக்கணுமா? நான் ஒண்ணு கெடுக்க போறதில்ல, உன் லைஃப காப்பாத்த போறேன், அவ்வளவுதான். என்னமா சொல்ற? வரப்போறியா இல்லையா? நீங்க பண்ற இந்த வேலையால என் லைஃப காப்பாத்த முடியாதுன்னா அது இன்னும் மோசமாதான் ஆகும். சஞ்சீவ் என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும், நானும் சஞ்சீவும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? என்ன தங்கச்சி இப்படி கேட்ட? நீயும் மாப்பிளையும் ஒன்னா சேரணும் தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நீங்க இப்ப போய் அத்தை கிட்ட எல்லாம் உண்மையும் சொன்னீங்கன்னா சஞ்சீவ் என்ன நினைப்பாரு? நான் வேணும்னே அத்தை கிட்ட அவரை பத்தி தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்க மாட்டாரு? அப்படி அவரு நினைச்சா அதனால அவருக்கு என் மேல இருக்கிற கோவம் அதிகம் தானே ஆகும். அப்புறம் எப்படின்னு அவர் என்ன மன்னிச்சு ஏத்துப்பாரு? அது மட்டும் இல்லாம சஞ்சீவ் என்கிட்ட உன்னாலதான் எல்லா ப்ராப்ளமும், இனி நீ ஆபீஸ் பக்கமே வராதுன்னு சொல்லிருவாரு. நான் ஆபீஸ்க்கு வரலன்னா என்ன ஆகும்? இந்த ப்ராஜெக்ட் தானே கேன்சல் ஆயிடும். இதுக்காகவா நாம இவ்ளோ கஷ்டப்பட்டோம்? அண்ணே, இப்போ நமக்கு முக்கியம் 10 நாளைக்குள்ள சொன்னபடி ஆர்டரை முடிச்சு கொடுத்து சஞ்சீவ் ஆசையை நிறைவேற்றணும். அதுக்காக உன்னை மத்தவங்க தப்பா பேசுறத பாத்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அண்ணே, என்ன பத்தி தானே தப்பா பேசுறாங்க, நானே பொறுமையா இருக்கேன்ல. எனக்காக நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். என்ன
என்னத்த சரியாகுமோ. ஆர்டர் கம்ப்ளீஷன் 25% தான் இருக்கு. இப்படி போனால் எப்படி முடிப்போம்? என்ன ப்ராப்ளமா இருக்கும்? அபி, என்ன சஞ்சீவ்? ஆஃபீஸில் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, உனக்கும் எனக்கும் 1000 ப்ராப்ளம் இருக்கலாம். உன்னை நான் திட்டி கூட இருக்கலாம். அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத. சஞ்சீவ் ஏன் என்கிட்ட இன்னைக்கு இவ்ளோ அக்கறையா பேசுறான்? ஒருவேளை என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டானோ? இங்க பாரு அபி, ஆஃபீஸில் உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட வந்து தாராளமாக கேளு, நான் பண்ணித்தரேன். நமக்குள்ள இதுக்கு முன்னாடி இருந்த பர்சனல் ப்ராப்ளமை வச்சு என்கிட்ட எதுவும் கேட்க யோசிக்காத. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ப்ரொடக்ஷன் ரேஷியோ டே பை டே குறைஞ்சிட்டே போகுது. இன்னைக்கு ப்ரொடக்ஷன் டார்கெட் வெறும் 25% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்படியே போனா நம்ம கம்பெனி growth என்ன ஆகுறது? உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு அபி, நான் கண்டிப்பா உனக்கு பண்ணித்தரேன். இதை நான் உன் ஹஸ்பண்டா, உன் மேல இருக்க லவ்ல சொல்றது மட்டும் நினைக்காத. இந்த கம்பெனியோட பாஸா சொல்றேன். என்ன வேணுமோ தயங்காம கேளு. நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் இன்க்ரிமெண்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அவங்களுக்கு எல்லாம் இன்க்ரிமெண்ட் போட்டுடலாம். ஏய், கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும், growth ரைஸ் பண்ண ஐடியா கேட்டா நீ இருக்கிற செலவை அதிகமாக்க ஐடியா சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, விதையே போடாம அறுவடை பண்ண போறேன்னு சொல்ற. அதான் விளைச்சல் எப்படி இருக்கும்னு நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் ஹாப்பியா இருந்தா தானே சஞ்சீவ் அவங்க கம்பெனிக்கும் விசுவாசமா இருப்பாங்க. இந்த கம்பெனி வளரணும்னு ஆசைப்படுவாங்க, சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க, சீக்கிரமே ஒர்க் எல்லாம் நடக்கும். அதனால கம்பெனி வளர்ச்சியும் அதிகமாகும். கம்மியான சேலரி வாங்கி கஷ்டத்துல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எப்படி ஹாப்பியா இருப்பாங்க? அவங்க எப்படி முழு ஈடுபாடோட நம்ம கம்பெனிக்கு சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க? வேலை பாக்குறவங்களுக்கு ஏத்த சேலரி கொடுக்காம லாபத்தை மட்டும் ஒரு பாஸ் எடுத்துக்கணும்னு நினைச்சா எப்படி? நீ ஸ்டாஃப்ஸ்க்கு சேலரியை மட்டும் ஏத்தி கொடு, அப்புறம் பாரு கம்பெனியோட வளர்ச்சி தானா ஏறப்போகுது. இது நான் உன் ஒய்ஃபா சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம், உன் கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபா தான் சொல்றேன். ஆட்டோ அண்ணா, நுங்கமாக்கம் போலாம். என்ன இவ இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்கா? அந்த மாயா ஆபீஸ்ல என்னதான் பண்றான்னு தெரியல.
என்ன ஸ்ரீஜா மேடம் காலையிலேயே ஃபோன் பண்றாங்க? ஹலோ மேடம். என்ன பண்ணிட்டு இருக்க நீ ஆபீஸ்ல? நீ எனக்கு ஒர்க் பண்றியா இல்ல அபிக்கு ஒர்க் பண்றியா? என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? நான் உங்களுக்காக தான் ஒர்க் பண்றேன். நீ வாயால தான் சொல்றியே தவிர எக்ஸிகியூஷன்ல ஒண்ணுமே இல்லையே. அந்த அபிய ஆபீஸ விட்டு விரட்டுன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? உன்னால இந்த சின்ன ஒர்க் கூட பண்ண முடியலையா? அந்த அபி இன்னைக்கு வரைக்கும் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கா. இப்படியே அவ ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தானா அவ ஈஸியா அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவா. மேடம், நானும் அபி ஆபீஸ விட்டு விரட்ட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எப்படியோ மிஸ் ஆயிட்டே இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். இந்த தடவை பக்காவா ஒரு பிளான் போட்டு சஞ்சீவே அபி இந்த ஆபீஸ விட்டு கழுத்தை புடிச்சு விரட்டுற மாதிரி பிளான் பண்றேன். கிழிச்ச. இதுக்கப்புறமும் நான் உன்னை நம்புறதா இல்ல. இனிமே நீயா எதுவும் செய்ய தேவையில்ல. நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். சரி மேடம். ஆபீஸ்ல எவனையாவது ஒருத்தனை புடிச்சு அவனுக்கு பணத்தை கொடுத்து அந்த அபி கிட்ட தப்பா பிஹேவ் பண்ண சொல்லு. அபி ஒழுக்கமானவ தானே. இன்னொருத்த அவளை தப்பா பாக்குறதையும் நடக்கிறதையும் அவளால தாங்கிக்க முடியாது. தன்னை ஒருத்தன் தப்பா பாக்குறான்னு அபியால சஞ்சீவ் கிட்ட சொல்லவும் முடியாது. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அபிக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி எரியும். அந்த ஒர்க் டென்ஷன்ல அபியால ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணவும் முடியாது, நிம்மதியாவும் இருக்க முடியாது. அப்புறம் பாரு, முயல் பொந்துக்குள்ள பாம்பு புகுந்த மாதிரி அபி தானா ஆபீஸ விட்டு வெளியே வருவா. இல்ல விஷயம் தெரிஞ்சு சஞ்சீவே அவளை ஆபீஸ விட்டு வெளியே அனுப்பிடுவா. சூப்பர் பிளான் மேடம். நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன். அபி, இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அபியை யாரையாவது வச்சு ஹராஸ்மெண்ட் பண்ண சொல்லி ஸ்ரீஜா மேடம் சொன்னாங்க. யார வச்சு பண்ண சொல்றது? டேய், சதீஷ் ஏற்கனவே அபி கிட்ட தப்பா நடக்க பார்த்து அற வாங்கியிருக்கான். இவன் ஆல்ரெடி அபி மேல செம்ம கடுப்புல இருப்பான். இவன் தான் அதுக்கு சரியான ஆளு. என்ன சதீஷ், ரொம்ப டென்ஷனா இருக்க போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஒரு 1 lakh பணம் தேவைப்படுது. லோன் அப்ளை பண்ணிருந்தேன், அது கிடைக்கல மேடம். அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். நான் சொல்ற விஷயத்த மட்டும் நீ கேட்டனா, நீ லோன் அப்ளை பண்ற பணத்தை விட அதிகமான பணம் உனக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். என்ன பண்றியா? மேடம், நான் இப்ப இருக்க நிலைமைக்கு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் மேடம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அங்க இருக்கல்ல அபி, அவளை நீ அபியூஸ் பண்ணணும். நீ பண்ற அபியூஸ்ல அபி இந்த ஜாப் ப்ராஜெக்ட் எதுவுமே வேணாம், மானம் தான் முக்கியம்னு இந்த ஆபீஸ விட்டே ஓடணும். அந்த அளவுக்கு நீ அவளை டார்ச்சர் பண்ணணும். அப்படி நீ பண்ணேன்னு வச்சுக்கோ, நீ எதிர்பார்க்கிற பணத்தை விட அதிகமான பணம் நான் உனக்கு தரேன். என்ன, ஓகேவா? நான் குடுக்கிற டார்ச்சர் தாங்காம அந்த அபி இனி தானா ஆபீஸ விட்டு ஓடுவா. அதுக்கு நான் பொறுப்பு. டீல்? டீல்.